ஹலோ ஆல், வெல்கம் டு டிவைன் மீ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீக்கில் வந்து ரேண்டம் டேஸில் ஒரு சில கிளிப்பிங்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணி ஒரு வீடியோவாக வந்து போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து ஒரு விலாகை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இருக்கிற கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து அப்படியே ஒரு விலாகை ஷேர் பண்ணியிருக்கேன். முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து நிறைய பேருக்கு நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, எனி டைம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் அதுக்கப்புறமா ரொம்ப ஆக்டிவாக அடுத்து வந்து எனி டைமும் வந்து இந்த பூஜை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே டவுட் வருது. நிறைய கமெண்ட்டும் வந்து நமக்கு வந்துருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு கிளியராக ஒரு லாங் வீடியோவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதனால் வந்து இந்த விலாகில் ஷேர் பண்ணுறேன். லேசியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கல்யாணம் ஆகி 10 இயர்ஸ் ஆகுது. இந்த 10 வருஷத்தில் கல்யாணம் ஆன நாள்லேருந்து இந்த 10 இயர்ஸ் வரைக்கும் நான் வந்து நிறையவே கற்றுக்கிட்டேன். மேரேஜ் ஆகி ஒரு 2 இயர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ பார்த்திங்கன்னா எப்படி பிஃபோர் மேரேஜில் கொஞ்சம் அதாவது சைல்டிஷாக இருந்தனோ அதே மாதிரி வந்து ஒரு 75% 25% மெச்சூரிட்டி இருக்கும் அப்படின்னா ஒரு 75% கிட்ட வந்து அந்த சைல்டிஷ் பிஹேவியர் வந்து இருந்துச்சு என்கிட்ட. அப்போது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஃபேமிலி, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, இதெல்லாம் வந்து இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணுன்ற மாதிரியான ஒரு தாட் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லவே இல்லை. இது என்னடா எக்ஸ்ட்ரா பர்டனாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஃபீல் பண்ண நாட்கள் நிறைய உண்டு. எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 1 இயரில் வந்து பேபி பிறந்துச்சு. ஃபஸ்ட்டு பேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய 21 இயர்ஸில் வந்து நான் டெலிவர் பண்ணேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா அப்போ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து சர்வெண்ட் வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும், குழந்தைய வந்து பார்த்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்தேன். ஒரு பையனுக்கு வந்து ஃபஸ்ட் பர்த்டே டைமில் அதாவது 1 இயர் கம்ப்ளீட் ஆகும்போது தான் வந்து நான் ரியலைஸ் பண்ணேன், இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி எதுக்குமே நமக்கு வந்து ஆள் யாரும் தேவையில்லை, சப்போர்ட் தேவையில்லை, நம்மளே வந்து நம்மளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இதுதான் நம்மளோட ரியல் லைஃப். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு விஷயமும் பார்த்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து வீட்டில் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும், க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு இதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆச்சு கல்யாணம் ஆன பிறகு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் தனிமையாக இருக்கிறத ஃபீல் பண்ணேன். குழந்தை கையில் இருந்தாலுமே எனக்கு வந்து ஒன்றுமே தெரியல. அதாவது ஒரு என்கேஜாக இருக்கிற மாதிரியும் தெரியல. அவ்வளோவா வந்து என்னை தொல்லை பண்ண மாட்டான் பையன். அதனால் வந்து காலையில் என்னோட குக்கிங் ஒர்க்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டேன் அப்படின்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும். வீடு பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் தான். ஸோ க்ளீனிங்கும் வந்து எனக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்னோடய வேலைகள்லாம் காலையிலேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து யோசிக்க ஆரம்பிப்பேன். கையில் மொபைல் ஃபோன் இருக்கும். இந்த 2 விஷயங்களை தவிர நான் வேறு எதுவுமே பண்ணதில்லை. யூடியூபாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது வந்து ஃபோட்டோஸ் பார்க்குறது, அந்த மாதிரி தான் என்னோடய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். உருப்படியாக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எது மேலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அந்த டைமில். ஏன்னா வந்து காலேஜ் முடித்த கையோட கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் எனக்கு இல்லை. வீட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப லேசியாக தான் இருந்தேன். இந்த ரொட்டீன் வந்து ஒரு 3 இயர்ஸ் அப்படியே கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் கன்சீவ் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அதாவது டெலிவர் பண்ணுற வரைக்கும் என்னோட இதில் வந்து நான் இல்லவே இல்லை. டோட்டலாக வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன். என்னால் எந்த ஒர்க்கும் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியை விட செகண்ட் ப்ரெக்னென்சியில் பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு. என்னால் வந்து ஒன்றுமே சாப்பிட முடியல, தண்ணி கூட குடிக்க முடியல. இந்த மாதிரி வந்து ரொம்ப சிக்காகவும் நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ டெலிவர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் 3 மந்த்ஸ் இருக்கும்போது தான் வந்து நான் திருப்பி ரிட்டன் வந்து இங்கே வீட்டுக்கு வந்தேன். வந்த பிறகு பார்த்திங்கன்னா கொரோனா லாக்டவுன் கரெக்டாக பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொரோனா பீரியடில் பார்த்திங்கன்னா அந்த நாட்கள் போனதே தெரியல. நான் வந்து செகண்ட் பாப்பா பிறந்ததுலேருந்து அந்த கொரோனா பீரியடில் பயங்கரமான ஒரு ஒர்க் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து 2 குழந்தையும் நம்ம மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸோ எக்ஸ்ட்ராவான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சோம்பேறித்தனத்தை வந்து
இப்போ காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் வந்து பார்த்து ரொம்ப பிஸியாக அந்த டேஸ் எல்லாமே போச்சு. கொரோனா எல்லாமே ஃபஸ்ட்டு ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் அடங்கின பிறகு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து வீடு கட்டலாம் ஓனா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்களோட லேண்டுக்கு பக்கத்துலேயே ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ அந்த ஏரியாலேயே பார்த்திங்கன்னா பையனுக்கு ஸ்கூலையும் பார்த்தாச்சு. அந்த இடத்துல வந்து பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸ் எடுத்து அந்த வீடு கட்டுற வரைக்கும் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணி பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இருந்திருப்போம். அந்த 1 இயருமே எனக்கு வந்து நல்ல ஒரு அதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சுது. எனக்கு வந்து 2 குழந்தை வந்துருச்சு அப்படின்னு வந்த பிறகு தான் எனக்கு வந்து நல்ல ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்ததுன்னு சொல்லணும். அதாவது பொறுப்புகள் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. எந்த வழியிலையும் எஸ்கேப் ஆகிறதுக்கான சான்சஸ் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. ஸோ எல்லா வேலையும் வந்து நான் படன்னு செய்ய ஆரம்பித்தேன். மேபி அந்த ஏஜ்னால கூட எனக்கு வந்து அப்படி இருக்கலாம். ஆஃப்டர் 25 வந்து நமக்கு ஒரு நிறைய சேஞ்சஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டான சேஞ்சஸ்லாம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து கரெக்டான டைமாக அது வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற வரைக்குமே நல்ல ஒரு பிஸியாக தான் இருந்தேன். இங்கே வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு விஷயமும் பார்த்து செய்ய ஆரம்பித்து அந்த 1 இயருமே வந்து நல்லா அந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் ரொம்ப பிஸியாகவே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஓன் ஹவுஸில் இருக்கோம். நம்ம இன்னுமே வந்து அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் எந்த இடத்துலையுமே குப்பை சேரக்கூடாது, அப்படி க்ளீன் பண்ணணும், இப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் பார்த்து பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்தது. அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு பார்த்திங்கன்னா கடவுள் பக்தி வந்து ஜாஸ்தி. இது வந்து சோம்பேறியாக நான் இருந்தப்போ கூட ஃபஸ்ட்டே வந்து எனக்கு அந்த என்ன சொல்கிறது ஃப்ரைடே டைம்லலாம் நல்லா வந்து ஒரு விளக்கு ஏற்றி வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி அந்த சாமி பாட்டெலாம் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு அப்பத்துலேருந்தே ரொம்ப பிடிக்கும். சோம்பேறித்தனமாக நான் இருக்கும்போது கூட அந்த ஃப்ரைடேஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக மாறிடுவேன். சோம்பேறித்தனம்னா அப்படியே ரொம்ப டோட்டலாக ஒரு மாதிரி சோம்பேறியாக இருப்பேனா அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்க மாட்டேன். அந்தந்த டைமுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இங்கே வந்து அதாவது பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போன பிறகு பார்த்திங்கன்னா அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வந்து வந்த பிறகு நம்ம வீடெலாம் இப்படி மெயின்டைன் ஆகணும், அப்படி மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓன் இன்ட்ரெஸ்ட்டு தான் இது. நிறைய பேருக்கு வந்து இந்த ரெகுலராக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோலம் போடுறீங்க, தொடச்சிட்டு பண்ணணும், நிலைவாசலில் பூஜை பண்ணுறது இது எல்லாமே அவசியம்தானா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. இதெல்லாம் அவசியம்தானா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது எல்லாமே நம்மளோட மைண்ட் செட்டு தான். ஓகேவா, எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால் நான் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிறேன். இதெல்லாம் செஞ்சால் எனக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்து இதை செஞ்சுக்கிறேன். எல்லோரும் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிலாம் நான் யாரையுமே வற்புறுத்தவே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை செய்கிறேன், இதை செஞ்சால் எனக்கு மன நிம்மதி கிடைக்குது அப்படின்னும் போது நமக்கு எந்த வேலையை வேணாலும் செய்யலாம், தப்பே கிடையாது. இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு 3.5 இயர்ஸ் ஆகுது. 2022 டிசம்பர் டைமில் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2026. ஸோ இத்தனை வருஷத்தில் வந்து நான் ஒரு 1.5 இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில தாட்ஸ் வந்து ஓடிட்டே இருந்தது என்னோடய மைண்டில். எந்த விஷயம் வந்து நமக்கு பண்ணால் கரெக்டாக இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எனக்கு 1 இயர் ஆச்சு திங்க் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்த ஒரு 1.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயம் கிடையாது. கண்ட விஷயங்களை அப்படியே நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. ஸோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இதில் இருக்கணும். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் போல்டாகவும் இருக்கணும் சொல்கிற பர்சன்ஸ், இது எல்லாமே கூட இருக்குது. ஒரு வீடியோ நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்லுவாங்க, நெகட்டிவாக சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் எதிர்கொள்கிற சக்தியும் நமக்கு வந்து இருக்கணும். அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவமும் நமக்கு இருக்கணும். பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஓரளவுக்கு இன்கம் வந்து இதில் வருது அப்படின்னும் போதே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னாலே வந்து இந்த விஷயம் நம்மளோடதுடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வேலை எல்லாமே வந்து என்னைக்காக இருந்தாலும் நாம் தான் செய்யணும். இதுக்கு முழு பொறுப்பு வந்து நாம் தான். இதில் வந்து தப்பாக வந்தாலும் சரி, கரெக்டாக வந்தாலும் சரி, பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் இதுக்கான முழு பொறுப்பும் நம்மளது தான் அப்படின்னும் போது அதுக்கான பவரே தனி.
இப்போ நீ என்ன சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள்லாம் பேசுகிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணலாம். நான் வந்து இன்னும் சாதிக்கல தான். அட்லீஸ்ட் சாதிக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பாச்சும் நான் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதுவே நான் பெருமையாக நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. யாராவது நான் பேசுகிறத பார்த்துட்டு உடனே வந்து நம்ம இந்த விஷயத்த செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு முடிவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப தப்பு. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பண்ண போகிறேன். இது வந்து கரெக்டாக வருமா, எனக்கு கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்த நீ பண்ணு, உனக்கு ஓகே கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரியான 2-3 பேர்கிட்ட ரிவ்யூ கேட்டுக்கிட்டு நம்மளுடைய நல்லதை நினைக்கிறவங்க கிட்ட மட்டும் நீங்கள் வந்து உங்களை பற்றின விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையில் இறங்குறது நல்லது. ஏன்னா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை பாதியிலே விட்டுட்டு போகிறது வந்து ஒரு பெருமை கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து எதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதில் லாஸ்ட்டு வரைக்கும் வந்து விடாமல் ஒரு சக்ஸஸை வந்து கண்டிப்பாக அதுலேருந்து எடுக்கணும். இது வரைக்கும் சோம்பேறித்தனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறமா வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைலாம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் சாதிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நான் வந்து இவ்வளோ வருஷம் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன், நம்ம எதுவுமே பண்ணலை. குட்டீஸ்லாம் வந்து ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ரியல் லைஃப் வந்து நமக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சிடும். நம்ம இப்படி தான் இருக்க போகிறோமா, வெட்டியா அப்படின்ற மாதிரியான யோசனை வந்துடும். உடனே வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னா வெட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுறாதீங்க. கண்டிப்பாக அது வந்து பயங்கரமான வேலை தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்காமல் நமக்கான ஒரு அடையாளத்தை நாமளே தான் உருவாக்கிக்கணும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.